வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு அதிர்ச்சி கதை சொல்ல போறேன். உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சது. தலைப்பு: வெறும் 5 ரூபாய்க்காக அவரோட 8 வருஷ சேமிப்பு முழுசா ஹேக் ஆகிடுச்சு. ஆமா, வெறும் 5 ரூபாய் தான் காரணம். அந்த சின்ன தொகை ஒரு மனுஷனோட 10 லட்சத்தை ஒரே நொடியில காலி பண்ணிடுச்சு. இது வெறும் கதை இல்ல, நம்ம சுத்தி நடக்கிற உண்மை. ஒரு சின்ன தவறு எப்படி இவ்ளோ பெரிய இழப்புக்கு கொண்டு போகும்னு தெளிவா சொல்றேன். பார்த்துட்டு உங்க போனை எடுத்து பேங்க் ஆப்பை செக் பண்ணுங்க. இது உங்களை காப்பாத்தும் எச்சரிக்கை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணிக்கோங்க. கதைக்குள்ள போலாமா? வாங்க. நம்ம கதாநாயகன் பெயர் ராஜா. 35 வயசாகுது. சென்னையில ஒரு பிஸியான ஏரியாவுல சின்னதா ஒரு மொபைல் ஷாப் நடத்திக்கு இருக்கார். காலை 9 மணிக்கெல்லாம் கடையை திறந்துடுவார். கவர் போடுறது, சார்ஜர் விற்கிறது, பழைய ஃபோன் வாங்கி புதுசா ரிப்பேர் பண்ணி விற்கிறது, இதுல தான் அவரோட வியாபாரம் ஓடிட்டு இருக்கு. கஸ்டமர்கள் வருவாங்க, பேரம் பேசுவாங்க. ராஜா சிரிச்சு முகத்தோட பேசி எல்லாத்தையும் சமாளிச்சுடுவார். மாலை 8-9 மணி வரைக்கும் கடையிலே இருந்துடுவார். அதுக்கப்புறம் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போய் மனைவி, 2 சின்ன குழந்தைங்களோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது. இதுதான் ராஜாவோட டெய்லி ரொட்டீன். ராஜா ரொம்பவே சேமிப்பு பழக்கமுள்ள ஆள். கடையில வர ஒவ்வொரு ரூபாயும் கவனமா செலவு பண்ணுவார். தேவையில்லாத செலவு எதுவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா 8 வருஷமா சேர்த்து வச்சிருக்கார். சுமார் 10 லட்சம் ரூபாய். இது அவரோட வங்கி அக்கவுண்ட்ல இருக்கு. இந்த பணம் அவரோட கனவு. பெரிய குழந்தைக்கு நல்ல ஸ்கூல், காலேஜ் படிப்பு, கடையை இன்னும் பெருசாக்கி ஒரு ஷோரூம் மாதிரி மாத்துறது, அதோட சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடும்பத்தோட சந்தோஷமா வாழறது. இதெல்லாம் தான் ராஜாவோட டார்கெட். ஆனா நண்பர்களே, ராஜாவுக்கு ஒரு சின்ன தவறான பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னு இப்பவே சொல்லிடலாமா, இல்ல கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிடலாமா? சரி, கொஞ்சம் பொறுங்க, உடனே சொல்றேன். முதல்ல ராஜாவோட டெய்லி லைஃபை இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பாப்போம். அவர் எப்பவும் போனை விட்டு இருக்கவே மாட்டார். கஸ்டமருக்கு ஆன்லைன் ஆர்டர் வந்தா உடனே பேமெண்ட் வாங்குறது, பேங்க் ஆப் ஓபன் பண்ணி பேலன்ஸ் செக் பண்றது, யூபிஐ யூஸ் பண்ணி பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதெல்லாம் அவரோட வழக்கம். ஆனா இதையெல்லாம் அவர் கடையிலயோ வீட்லயோ மட்டும் செய்ய மாட்டார். வெளியே போற நேரத்துல, பொது இடங்கள்ல, அதாவது காஃபி ஷாப், டீ கடை, பஸ் ஸ்டாண்ட், அங்கெல்லாம் பப்ளிக் வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வார். இதுதான் அந்த தவறான பழக்கம். பப்ளிக் வைஃபைல பேங்க் டிரான்சாக்ஷன் செய்யறது. ராஜா நினைப்பார், இதுல என்ன தப்பு இருக்கு? டேட்டா செலவாகாம இருக்கே, ஃப்ரீயா இருக்கிற வைஃபை யூஸ் பண்ணா என்ன? ஆனா இந்த ஒரு பழக்கம்தான் அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. இப்போ இருந்து கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. தொடர்ந்து பாருங்க. ஒரு நாள் மதியம் கடையில கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதும் ராஜா லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிறார். சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ குடிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்குமேன்னு நினைச்சு கடைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பழக்கமான டீ கடைக்கு நடந்து போறார். அங்க போய் ஒரு கிளாஸ் டீ ஆர்டர் பண்ணிட்டு பெஞ்ச்ல உட்கார்றார். ஃபோன் எடுக்கிறார். வழக்கம் போல முதல்ல வைஃபை செக் பண்றார். ஓ, இந்த டீ கடை வைஃபை இன்னும் ஃப்ரீயா தான் இருக்கா? சிரிச்சுக்கிட்டே கனெக்ட் பண்ணிடுறார். பாஸ்வேர்ட் கூட கேட்கல, ஏற்கனவே பல தடவை கனெக்ட் பண்ணிருக்கார். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றார்? சொந்த டேட்டா இல்லையா? ஆமா நண்பர்களே, ராஜாவோட மொபைல் டேட்டா பேக் ரொம்ப லிமிடெட். தினமும் 1.5 GB தான். கடையில வியாபாரத்துக்காகவே அதிகம் யூஸ் ஆகிடும். அதனால வெளிய போற நேரத்துல, டீ குடிக்கும்போது, பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணும்போது, அல்லது எங்கேயாவது ஃப்ரீ வைஃபை இருந்தா உடனே கனெக்ட் பண்ணிடுவார். இது அவரோட பழக்கமா ஆகிடுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? டேட்டா செலவு பண்ணாம இருக்கே நினைப்பார். அன்று குறிப்பா போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்லைன் ஆப்ல ஒரு சின்ன ஐட்டம் பாக்குறார். இது நல்லா இருக்கே, வெறும் 5 ரூபாய் தானே நினைச்சு உடனே கார்ட்ல போடுறார். செக் அவுட் பக்கத்துக்கு போகுது. யூபிஐ ஆப் ஓபன் பண்ணி பப்ளிக் வைஃபைல கனெக்ட் ஆகியே இருக்கார். பின் போட்டு 5 ரூபாய் பே பண்ணிடுறார். டிரான்சாக்ஷன் சக்சஸ். சூப்பர் போனை பாக்கெட்ல போட்டுட்டு டீ குடிச்சிட்டு எழுந்துடுறார். அவ்வளவுதான் நண்பர்களே, அந்த ஒரு சின்ன 5 ரூபாய் பேமெண்ட் தான் அவரோட வாழ்க்கைய தலைகீழா மாத்த போகுது. ஏன்னா பப்ளிக் வைஃபை ரொம்பவே ஆபத்தானது. அங்கேருந்து ஹேக்கர்கள் உங்க போனோட எல்லா டேட்டாவையும் ஈஸியா ஸ்பை பண்ண முடியும். ராஜா இத ஒரு நாளும் யோசிச்சதே இல்ல. அவர் மனசுல வெறும் 5 ரூபாய் தானே, இதுல என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரே ஒரு செகண்ட்ல, அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிற நேரத்துல ஒரு ஹேக்கர் ராஜாவோட ஃபோன் டேட்டாவை இன்டர்செப்ட் பண்ணிடுறான். எப்படி? கொஞ்சம் தெளிவா சொல்றேன். பப்ளிக் வைஃபைல மேன் இன் த மிடில் அட்டாக் ஒரு டெக்னிக் இருக்கு.
அதாவது நீங்களும் இன்டர்நெட்டும் நடுவுல ஒரு ஹேக்கர் நின்னு உங்க டேட்டாவை பார்த்துட்டு இருப்பான். நீங்க டைப் பண்ற பாஸ்வேர்ட், வர்ற ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடும். ராஜாவோட கேஸ்ல அந்த ₹5 பேமெண்ட் நடக்கிற போது அவரோட யூபிஐ பின், ஃபோன் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் லீக் ஆகிடுச்சு. இப்போ இருந்து கதை இன்னும் டென்ஷனா போகுது. அடுத்து என்ன நடந்துச்சு? ஹேக்கர் என்ன பண்ணா? தொடர்ந்து பாருங்க. இப்போ கதையில என்ட்ரி கொடுக்கறான் நம்ம வில்லன், அதாவது ஹேக்கர். அவன் பேரு கார்த்திக். வயசு 28, 29 இருக்கும். வெளிய பாக்குறதுக்கு ஒரு சாதாரண இளைஞன் மாதிரி தான். டி-ஷர்ட், ஜீன்ஸ், பேக் பேக்கு. ஆனா மனசுல ஓடுறது சைபர் கிரைம் மட்டும்தான். கார்த்திக் ஒரு ப்ரொஃபஷனல் சைபர் கிரிமினல். அவன் வேலை என்ன தெரியுமா? சென்னை மாதிரி பெரிய சிட்டியோட பப்ளிக் பிளேஸுகள்ல காஃபி ஷாப்பு, டீ கடை, ரயில்வே ஸ்டேஷன், மால் எங்கெல்லாம் ஃப்ரீ வைஃபை இருக்கோ அங்க போய் உட்கார்ந்து தன் லேப்டாப்பை ஓபன் பண்ணி அந்த வைஃபை நெட்வொர்க்கே மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அவன்கிட்ட ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்கள் இருக்கு. வயர் ஷார்க் மாதிரி டூல்ஸ், சிறு கஸ்டம் ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வைஃபைல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒவ்வொரு போனோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுவான். யாராவது பேங்க் ஆப் ஓபன் பண்ணா, யூபிஐ பேமெண்ட் பண்ணா உடனே அலர்ட் வரும். அவன் அதை பார்த்து இந்த ஆளு டார்கெட்னு செலக்ட் பண்ணிடுவான். ராஜாவோட அந்த ₹5 டிரான்சாக்ஷன் நடக்கிற நேரத்துல கார்த்திக் அந்த டீக்கடை வைஃபைய மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்தான். ராஜா யூபிஐ பின் போடுறது, ஓடிபி வர்றது, ஃபோன் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கார்த்திக் கிட்ட கையோட வந்து சேர்ந்துச்சு. அவன் உடனே ராஜாவோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணி அந்த அக்கவுண்ட்டை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சான். பார்த்தா ₹10,00,000 சேமிப்பு. கார்த்திக் கண்ணுல பிரகாசம் வந்துடுச்சு. இது ஜாக்பாட் தான் தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். ஆனா டைரக்டா அக்கவுண்ட்டுக்குள்ள போய் பணம் எடுக்க முடியாது. இப்போ பேங்க்ஸ் செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. அதனால கார்த்திக் ஒரு ஸ்மார்ட் பிளான் போடுறான். ஃபிஷிங் அட்டாக். மறுநாள் காலையிலேயே ராஜாவோட ஃபோன் நம்பருக்கு ஒரு SMS வருது. அன்பார்ந்த வாடிக்கையாளரே, உங்கள் வங்கி அக்கவுண்டில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடு கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் அக்கவுண்டை வெரிஃபை செய்யவும். இல்லையெனில் அக்கவுண்ட் பிளாக் செய்யப்படும். மெசேஜ் வந்த நம்பர் வங்கியோட அதிகாரப்பூர்வ நம்பர் மாதிரியே தெரியுது. லிங்க்கும் வங்கியோட வெப்சைட் மாதிரியே இருக்கு. SBI bank-verification.in மாதிரி ஏதோ ஒரு ஃபேக் டொமைன். ராஜா கடையில வேலையா இருக்கும்போது இந்த மெசேஜ் வருது. படிக்கிறார். கொஞ்சம் பயம் வருது. என்னடா இது, நேத்து தான் ஒரு பேமெண்ட் பண்ணனேன்னு நினைச்சு உடனே லிங்க கிளிக் பண்ணிடுறார். ஓபன் ஆகிற பக்கம் வங்கியோட ஆபீஷியல் வெப்சைட் மாதிரியே டிசைன், லோகோ, கலர் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அங்க அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன்னு ஒரு ஃபார்ம், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், ஓடிபின்னு கேக்குது. ராஜா யோசிக்காம எல்லாத்தையும் என்டர் பண்ணிடுறார். ஓடிபி வந்ததும் அதையும் போடுறார். சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணினதும் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு வருது. ராஜா ரிலீஃப் ஆகி போன வச்சிடுறார். பூம்! அடுத்த நொடியே கார்த்திக் கிட்ட அலர்ட் போகுது. ராஜாவோட ஃபுல் அக்கவுண்ட் ஆக்சஸ் அவன் கைக்கு வந்துடுச்சு. இப்போ அவனுக்கு வேணும்னா எவ்வளவு பணம் வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்குது நண்பர்களே? ஃபிஷிங் அட்டாக்னு சொல்வாங்க. ஹேக்கர்கள் உண்மையான வங்கி வெப்சைட் மாதிரியே ஒரு ஃபேக் வெப்சைட் உருவாக்குவாங்க. அத உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி பயமுறுத்தி கிளிக் பண்ண வைப்பாங்க. நீங்க டீடைல்ஸ் போடுறதும் எல்லாம் ஹேக்கர் கிட்ட போய் சேரும். ராஜாவோட மெயின் தவறு எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? அந்த பப்ளிக் வைஃபைல இருந்து தான். அங்க இருந்து டீடைல்ஸ் லீக் ஆகி பிறகு ஃபேக் மெசேஜ சரியா செக் பண்ணாம கிளிக் பண்ணதும் சேர்ந்து பெரிய இழப்புக்கு வழி வச்சிடுச்சு. இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு? ராஜா எப்படி இத கண்டுபிடிச்சார்? பணம் போச்சா? தொடர்ந்து பாருங்க. டென்ஷன் இன்னும் ஏற போகுது. அடுத்த நாள் காலை ராஜா கடைக்கு வந்துடுறார். வழக்கம் போல ஷட்டரை தூக்கி உள்ள போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு கஸ்டமர்கள் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு கொஞ்சம் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சார்ஜர் ஸ்டாக் ஆர்டர் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஃபோனை எடுத்து பேங்க் ஆப்பை ஓபன் பண்றார். ஆப் லோட் ஆகுது. பேலன்ஸ் காட்டுது ₹0. 10 லட்சம் சேமிப்பு, 8 வருஷம் உழைப்பு, கடையில இருக்கிற ஒவ்வொரு கஸ்டமரோட லாபத்தையும் சொட்டா சொட்டா சேமிச்ச பணம் ஒரே நைட்ல காலி. ராஜா கண்ணை நம்ப முடியல. இதென்னடா, நேத்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா இருந்துச்சேன்னு திரும்ப திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறார். இல்ல, ரியல் தான். உடனே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி ஓபன் பண்றார். நைட்டு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரைக்கும் சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபர் 25,000, 40,000, 75,000, 1.2 லட்சம். வெவ்வேறு யூபிஐ ஐடிகளுக்கு வெவ்வேறு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கு. கார்த்திக் ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணியிருக்கான்.
ஒரே பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சஸ்பிஷன் வாங்காம முள் அக்கவுண்ட்ஸ், அதாவது மறுநிலை கணக்குகள் வழியா சின்ன சின்ன தொகையா பிரிச்சு கிரிப்டோ கரன்சி வாலெட் அல்லது வெளிநாட்டு அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டான். இப்படி பணத்தை லாங்டெரி பண்ணி போலீஸ் ட்ரேக் பண்ண கஷ்டமா மாத்திருக்கான். ராஜா உடம்பு நடுங்குது. கடையிலேயே 4 ஸ்டெப் நடந்து சுவரோடு சுவரா ஒட்டி நிக்கிறார். என் குழந்தைகளோட இன்ஜினியரிங் படிப்பு, வைஃப் சொந்த வீடு வாங்குற கனவு, கடைய ஷோரூமா மாத்துற பிளான் எல்லாம் போச்சுடான்னு தனக்குத்தானே கத்துறார். கண்ணுல தண்ணீர் வருது. ஃபோன் கையிலிருந்து விழுந்துடுது. உடனே என் மனைவிக்கு ஃபோன் பண்றார். அம்மா, எல்லாம் போச்சு, நான் தான் கெட்டவன், பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணதாலன்னு சொல்லி அழுதுடுறார். வீட்ல குழந்தைகள், மனைவி எல்லாரும் அழுக. குடும்பம் சீக்கிரம் கடைக்கு வருது. ஆனா ராஜா உட்கார்ந்து அழல. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறார். சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறார். ஆனா பணம் திரும்ப வருமா? ரொம்ப கஷ்டம். இதுதான் அந்த பெரிய இழப்பு. வெறும் 5 ரூபா பேமெண்ட் ஒரு தவறான பழக்கத்தால பப்ளிக் வைஃபை உபயோகம் இவ்ளோ பெரிய பிரச்சனை. இப்போ ராஜா என்ன பண்ணுறார்? அவர் தன் தவறை உணர்ந்து பாடம் கத்துக்கிறார். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கார்த்திகை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனா நீங்க இதுல இருந்து என்ன கத்துக்கணும்? முதல்ல பப்ளிக் வைஃபைல பேங்க் டிரான்சாக்ஷன் செய்யாதீங்க. VPN உபயோகிங்க. 2வது, ஃபேக் மெசேஜ்களை செக் பண்ணுங்க. URL டபுள் செக் பண்ணுங்க. 3வது, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணுங்க. நான் விளக்கமா சொல்றேன். VPN என்பது உங்க டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி பாதுகாக்கும். ஃபிஷிங் மெசேஜ்களை அவாய்ட் பண்ண எப்பவும் அஃபீஷியல் ஆப் உபயோகிங்க. இது போன்ற தவறுகளை தவிர்த்தா உங்க சேமிப்பு சேஃப். ராஜாவோட கதை இங்கதான் முடியுது நண்பர்களே. ஆனா உங்க கதை இப்போதான் ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு கதையிலிருந்து நாம பார்த்தோம், ஒரு சின்ன தவறான பழக்கம் எப்படி ஒரு மனுஷனோட 8 வருஷ உழைப்பு, கஷ்டப்பட்டு சேர்த்த சேமிப்பு எல்லாத்தையும் ஒரே நொடியில காலி பண்ணிடும்னு. வெறும் 5 ரூபாய், அந்த சின்ன பேமெண்ட் தான் தொடக்கம். பப்ளிக் வைஃபைல பேங்கிங் பண்ற பழக்கம், ஃபேக் மெசேஜ்களை செக் பண்ணாம கிளிக் பண்றது, இதெல்லாம் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய பறிச்சிடுச்சு. நீங்க இப்பவே யோசிச்சு பாருங்க. உங்க போனை எடுத்து பேங்க் ஆப் செட்டிங்ஸ ஒரு தடவை செக் பண்ணுங்க. இதே மாதிரி தவறு நீங்களும் செய்றீங்களா? இந்த வீடியோ ஒரு எச்சரிக்கை தான். இது உங்களுக்கு அல்லது உங்க குடும்பத்துக்கு நாளைக்கு நடக்காம இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், குடும்பத்தார், வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவராவது எச்சரிக்கையா இருந்தா போதும், உங்க சேமிப்பு சேஃப் ஆகிடும். கமெண்ட்ல உங்க அனுபவத்தை சொல்லுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது சாட் மெசேஜ் வந்திருக்கா அல்லது எப்படி தப்பிச்சிங்கன்னு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான டிஜிட்டல் சேஃப்டி டிப்ஸோட சந்திப்போம். அதுவரைக்கும் பாதுகாப்பாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. நன்றி, வணக்கம்.